சின்ன மருமகள் அடுத்து வர எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, சேதுபதி ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்தோனே பார்த்தீங்கன்னா, சேதுபதியோட அத்தை, சித்தின்னு சொல்லிட்டு எல்லாரும் "தமிழ்ச்செல்விக்கு என்னாச்சுப்பா? வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனியே, என்னாச்சு? குழந்தைக்கு எதுவும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா, "ஐய்யய்யோ! குழந்தைக்கு என்னமோ ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடிச்சுட்டே அழ ஆரம்பிப்பாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குழந்தலாம் நல்லா தான் இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி சொன்னோனே, இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, சந்தோஷப்படுறத விட ரொம்ப ஷாக் ஆயி நிப்பாங்க. "என்ன எல்லாரும் ஷாக் ஆயிட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி கேட்பாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இன்ப அதிர்ச்சி" அப்படின்னு சொல்லி சமாளிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சேதுபதி வந்து தாமரை வந்து, "என்னமோ காலையில அவ்ளோ அக்கறையா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்க, இப்ப அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆபத்து நேரத்தில எதிரியா இருந்தா கூட அந்த நேரத்தில ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். அந்த மாரி தான் நானும் பண்ணேன். அப்படி பண்றவன் தான் மனுஷன். அதுக்குன்னு வெயிட் பண்ணி தான் நான் கூட்டிட்டு வரணும்னு எனக்கு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி சொல்லிட்டு போயிருவாங்க. சரி தமிழ்ச்செல்விக்கு ஏதாவது ஆகும், குழந்தைக்கு ஏதாவது ஆயிரும்ன்னு பார்த்தா, இப்படி ஆயிருச்சேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேதுபதியோட சித்தி, அத்தை எல்லாமே ரொம்பவே கடுப்பாகுறாங்க. ஸோ தமிழ்ச்செல்வி குழந்தை வந்து எப்போ பொறக்க போது? ஸோ ட்வின்ஸ் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் எப்போ தெரிய போது? அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்க.